வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்யலாம் எக் பிரியாணி. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. இதை இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். இதை ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரமாவது ஊற விட்டுருங்க. ரைஸ் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை பாயில் பண்ணிக்கலாம். 3 முட்டை எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி இதை பாயில் பண்ண போகிறேன். இதோ பாயில் ஆயிடுச்சு, ஆறியாச்சு. அண்ட் முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். தோல் நீக்கியாச்சு. நம்ம முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் பேனில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை தட்டி சேர்த்துக்கோங்க. இதோட சேர்க்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம டைரக்டா எண்ணெயில போடுறோம், ஸோ சிம்லே வைங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டையை இப்போ 2 கட் பண்ணி இந்த மசாலால போடலாம். முட்டையை நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரெஷர் குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணுங்க. வெண்ணெய் உருகுனதும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம். இது கூட நீங்க பிரியாணி இலை இருந்தா பிரியாணி இலை கூட ஆட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போறோம். 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. வெங்காயம் நல்லா சூப்பரா வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். ஒரு 2 இல்லைன்னா 3 தக்காளியை குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. இதோட நம்ம இப்ப சேர்க்கலாம் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் இப்ப நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம இப்ப ஆட் பண்ணலாம் ஒரு கை நிறைய புதினா, ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் இப்ப நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் ஒரு மூடி போட்டு இதை வேக விடுங்க. நல்லா எண்ணெய் கக்கிட்டு வரும். எப்பவுமே எண்ணெய் கக்கிற அளவுக்கு நீங்க இந்த பிரியாணிக்கு மசாலாவெல்லாம் வதக்கிட்டீங்கன்னா பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோ 2-3 நிமிஷம் மூடி போட்டு வச்சாச்சு. அண்ட் எண்ணெயும் நல்லா கக்கிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ரைஸை மட்டும் போடுங்க. இதை few minutes நல்லா வதக்கிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். நான் இந்த பிரியாணிக்கு தேங்காய் பால் சேர்க்க போறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்னா 2 கப் தேங்காய் பால். ஸோ 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க.
நல்லா கலந்து விடுங்க. கொதி வரட்டும். கொதி வந்தோடனே மூடி போட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். நல்லா கொதி வந்துருச்சு அண்ட் மூடியும் போட்டாச்சு. 3லேருந்து 4 விசில் விட்டுடுங்க. இதோ நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. பிரியாணி அப்படியே வைங்க, மேலே எக்ஸை வச்சு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இல்லையா ஒரு லேயர் எடுத்துட்டு எக்ஸை நடுவில் வச்சு மறுபடியும் இந்த பிரியாணியை வச்சு மூடி தம் போட்டு அதுக்கப்புறம் பிரியாணியாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே நல்லாயிருக்கும். எனக்கு தம் போடுற அளவுக்கு பொறுமையில் இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போவே சாப்பிட போகிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.